அல்லாஹ்வுக்காகவே நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை செய்தால்தான் அவன் சிறப்புக்குரியவன் என்று சொல்ல வரல. அதிகமாக தொழுதவர், அதிகமாக நோன்பு நோற்றவர், தன்னுடைய ஜக்காத் ஹஜ்ஜுடைய கடமைகளை நிறைவேற்றியவர், இதை சொல்ல வரல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிறந்த முஸ்லிமுக்கான அடையாளம் சொன்னாங்க, மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி, யாருடைய நாவினால் யாருடைய கைகளினால் அடுத்த முஸ்லிம்கள் ஈடேற்றம் அடைந்திருக்கிறார்களோ. சுருக்கம், என்னையால் அடுத்தவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் யாரையும் ஏசுறது இல்லை, நான் யாரையும் கேவலப்படுத்தி பேசுறதில்லை, நான் யாரையும் மனம் நோகுகிற அமைப்புல நடந்து கொள்கிறதில்லை, நான் யாரையும் தரம் தாழ்த்தி பேசுகிறதில்லை, நான் யாரையும் மட்டம் தட்டி பேசுகிறதில்லை என்றிருந்தால், என்னுடைய நாவினால் யாருக்கும் எந்த துன்புறுத்தல்களும் இல்லை என்றிருந்தால், என்னுடைய நாவினால் யாரும் வாழ்க்கையில் மோசம் போனவர்கள் என்று இல்லை என்றிருந்தால், என்னுடைய கையினால் யாரையும் அதட்டியதில்லை, என்னுடைய கையினால் யாரையும் நான் பயமுறுத்தாட்டியதில்லை, என்னுடைய கைகளினால் யாரையும் நான் அடித்தது இல்லை. கனிமான சகோதரர்களே, இந்த நிலைமையில் ஒரு முஸ்லிமன் உலகத்தில் வாழ்வானாக இருந்தால் அவன் தான் சிறந்த முஸ்லிம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கனிமான சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கம் என்பது அந்யோன்யமாக அடுத்தவர்களோடு இலகுவான அமைப்புல அடுத்தவர்களை அரவணைக்க சொன்ன மார்க்கம். இஸ்லாமிய மார்க்கம் என்பது அடுத்தவர்களோடு சாஃப்டாக நடந்து சொன்ன மார்க்கம். அழகிய விசாலமான குணப்பண்புகளோடு வாழ்க்கையை வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன மார்க்கம். கனிமான சகோதரர்களே, இன்னைக்கு நானும் நீங்களும் அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறோம். என்ன துஆ? விசேஷமான துஆ. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் அதிகம் கேட்ட துஆ. அனஸ் பின் மாலிக் சொல்றாங்க ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹாதிமாக நபியவர்களுக்கு பணிவிடை செய்கிற ஒரு சஹாபியாக, சின்ன வயசு சஹாபி அனஸ் பின் மாலிக் சொல்றாங்க ரலியல்லாஹு அன்ஹு, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துஆவுல அதிகமாக நபி அவங்க கேட்டாங்க, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். யாழ்லா, இந்த உலகத்துல நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை தாயா அல்லாஹ். வஃபில் ஆகிரத்தி ஹஸனா, நாளை மறுமையிலும் சந்தோஷமான நிம்மதியான அழகான வாழ்க்கையை தாயா அல்லாஹ். மூணாவது பகுதி, வகினா அஸாபன்னார், நரக நெருப்பை விட்டு எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட அதிகமான துஆக்கள் ஒரு துஆ சகோதரர்களே. இந்த துஆவுடைய முக்கியத்துவம், இந்த துஆவுடைய சிறப்பு இருக்கிறது என்பதனால்தான் ஹபீபுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவை தவாஃப் செய்கிற பொழுது, காபாவை வலம் வருகிற பொழுது, நாலாவது கோண ருக்னுல் யமானி, அதற்கும் ஹஜ்ருல் அஸ்வதுக்கு இடைப்பட்ட பகுதியில் இந்த துஆவை ஓதி இருக்கிறாங்க. காபாவை தவாஃப் செய்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ ஓதுனாங்க என்று சஹீஹான ஆதாரபூர்வமான ஹதீஸுடைய கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு துஆன்னு சொன்னா இது மட்டும் தான் சகோதரர்களே, இது மட்டும் தான். ஆனா வேற எந்த துஆவையும் ஓதிக்கொள்ளலாம். இந்த துஆவுக்குரிய முக்கியத்துவம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவை தவாஃப் செய்கிற பொழுது செய்திருக்கிறார்கள். இன்னும் ஒன்று சொல்வதாக இருந்தால், இந்த துஆவை அல்லாஹ் குர்ஆன்ல ஹஜ்ஜுடைய பாடங்களை சொல்லிக் கொண்டு வருகிற பொழுதுதான் கடைசியாக சொல்கிறார். ஹஜ்ஜுடைய பாடங்களை அல்லாஹ் சொல்லிக் கொண்டு வருகிற பொழுது இதை கடைசியாக சூரா பக்ராவினுடைய 156, 57, 55, 59 என்ற தொடர் வசனங்களை பாருங்க. அல்லாஹ் இந்த வார்த்தையும் ஹஜ்ஜுடைய பாடத்தில் சேர்த்திருக்கிறார். கனிமான சகோதரர், ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள், சென்றிருக்கிறவர்களுக்கும் இதை ஞாபகப்படுத்துங்கள். காபாவை தவாஃப் செய்கிற பொழுது இந்த துஆவுடைய முக்கியத்துவத்தை மறந்துவிட வேண்டாம். இந்த துஆவை ஓத சொல்லுங்க. கனிமான சகோதரன், என்ன சொல்ல வருகிறேன்? அதுல மூணாவது பகுதி, 3 பங்கு அந்த துஆக்கள், 3 பகுதிகள். மூன்றாம் பகுதி, வகினா அஸாபன்னார், நரக நெருப்பு விட்டு எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். இது நானும் நீங்களும் அவசியம் கேட்டாகிறோம் சகோதரனே. ரஹ்மானுடைய அடியார்கள், வஇபாதுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய குர்ஆன்ல சூரத்துல் ஃபுர்கான் அல்லாஹ் வர்ணிக்கிறான், வஇபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள், இரக்கமுள்ள அல்லாஹ்வுடைய அடியார்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ்க்கை அமைத்துக் கொள்வார்கள் என்ற பாடத்தை சொல்கிற பொழுதும் அல்லாஹ் சொல்கிறான், அந்த மக்கள் துஆ கேட்பாங்க, யா அல்லாஹ் நரக நெருப்பை விட்டும் எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ், எங்க நரக நெருப்பை விட்டும் எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ்னு அல்லாஹ்வுடைய ரஹ்மானுடைய அடியார்கள் துஆ கேட்பாங்க. இனிமான சகோதரர்களே, இந்த நரக நெருப்புடைய பாதுகாப்பு, நரகத்தை விட்டும் உள்ள ஒரு பாதுகாப்புக்குரிய உத்தரவாதம் இருக்கிறது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் கான ஹய்யினன் லய்யினன் சஹ்லன் வ ஃபீ ரிவாயத்தின் மன் கான சஹ்லன் வ ஹய்யினன் வ லய்யினன் வ ஃபீ ரிவாயத்தின் மன் கான ஹய்யினன் லய்யினன் கரீபன் ஹர்ரவஹுல்லாஹு அலன் நார் அவ் கமா கால அலைஹி ஸலாத்து வஸலாம். சொன்னாங்க நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மனிதர்களோடு யாரு இலகுத்தன்மையோட, இரக்கத்தன்மையோட, அரவணைக்குகிற தன்மையோட, அழகிய வார்த்தைகள் பேசுகிறவர்களாக யார் பழக்கம் உள்ளவர்களாக ஆகிக் கொள்கிறார்களோ, இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது மன்கான சஹலன், லேசான தன்மைக்குரியவர்களாக, யாரையும் கரடு முரடான வார்த்தைகளை கொண்டு பேசுறது இல்லை,
யாருடைய உள்ளத்தையும் நோகடிக்கிற அமைப்புல அவர் பேசுறது இல்ல. யாருடைய உள்ளத்திலும் கஷ்டத்தை ஏற்படுத்துகிற அமைப்பில் ஒரு பேசல்ல. யாரும் இவரை கொண்டு பயந்து விடுகிற அமைப்பினுடைய பேச்சுவார்த்தைகள் இல்ல. மிக இலகுவாக பேசுகிறார், அழகிய வார்த்தைகளை கொண்டு பேசுகிறார், இலகிய தன்மையோடு அன்பாக நடந்து கொள்கிறார் என்று சொன்னார். மக்களை அரவணைக்குகிறவராக நடந்து கொள்கிறார் என்று சொன்னார். எங்களை கண்டு யாரும் ஓடக்கூடாது சகோதரர்களே. உம்மா இவன் வாரான் என்று மாட்டக்கூடாது, அப்படி ஆகிடக்கூடாது. இவன்ட்ட வாயை கொடுத்து நாங்க எங்கட உடம்ப நாங்க புண்ணாக்கி கொள்ளக்கூடாது. அப்படி எங்களை கண்டு ஓடுகிறவர்கள் உலகத்தில் இருக்கக்கூடாது. தெரியுமான சகோதரர், எங்களை கண்டா நெருங்கி வரணும், அவர்கிட்ட பேசுவோம். நல்ல அட்வைஸ் பண்ணுவாரு, நல்ல அகலாக்குகளை சொல்லி தருவாரு, அழகாக பண்பாக நடந்து கொள்வாரு, உதவி கேட்போம், அரவணைச்சு உதவி செய்வாரு. தெரியுமான சகோதரர்களே, யாரு மக்களை அரவணைக்குகிற தன்னின் பக்கம் நெருங்கிக் கொள்கிறவர்களாக இருக்குகிறாங்களோ, அப்படி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹர்ரமஹுல்லாஹு அலன்னார், அல்லாஹ் அந்த அப்பேற்பட்ட மக்களை நரகத்தை விட்டும் தூரமாக்கி ஹராமாக்கி விடுகிறார். நரக நெருப்பு என்பதுல அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை. நரகம் என்பது அவர்களுக்கு கிட்டையும் வரமாட்டாதே. அவர்களை நரகத்திலிருந்து அல்லாஹ் தூரமாக்கி விடுகிறார். இனிமான சகோதரர்களே, இது நாம் வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டிய விஷயம் சகோதரர், யோசிக்க வேண்டிய விஷயம்.